லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்திச் சுருக்கம். விண்வெளித்துறையின் சாதனை வியந்து பேசினார் பிரதமர் மோடி. தேசிய விண்வெளி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் இஸ்ரோ சார்பில் நடந்த தேசிய விண்வெளி தின நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் மோடி பேசினார். அனைவருக்கும் தேசிய விண்வெளி தின வாழ்த்துகள். ஆரியப்பட்டா முதல் ககன்யான் வரை என்ற கருப்பொருளை மையமாக வைத்து இந்த ஆண்டு விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. தேசிய விண்வெளி தினம் இளைஞர்களிடம் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு சந்தர்ப்பமாக மாறி இருக்கிறது. இது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். சமீபத்தில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் தொடர்பான சர்வதேச ஒலிம்பியாட் இந்தியாவால் நடத்தப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 300 இளைஞர்கள் பங்கேற்றனர். இந்த ஒலிம்பியாட் விண்வெளித்துறையில் இந்தியா வளர்ந்து வரும் சக்தி என்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாக உள்ளது என பிரதமர் மோடி கூறினார். ஷாங்காய் உச்சி மாநாடு. அமெரிக்கா மிரட்டலை தாண்டி சீனா செல்கிறார் பிரதமர் மோடி. சீனாவின் தியான்ஜின் நகரில் வரும் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 1 வரை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடக்கிறது. இதில் இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், துருக்கி அதிபர் எர்டோகன் மற்றும் மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், நேபாளம் உட்பட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. முன்னதாக 2018 பிரதமர் மோடி சீனா சென்றார். 2020 லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் இருந்தது. சமீபத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி டெல்லி வந்து பிரதமர் மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து எல்லை பிரச்சினைகள் குறித்து பேசினார். இப்போது இந்தியா சீனா உறவு மேம்பட்டிருப்பதாக இரு நாடுகளுமே கூறியிருக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா சீனா மீது அதிகப்படியான வரிகளை விதித்துள்ளார். வரி விதிப்பு குறித்து அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்த சீனா இந்தியாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் ஷாங்காய் உச்சி மாநாடு கவனத்தை பெற்றுள்ளது. சென்னையை மிரட்டிய கனமழை. தேங்கிய மழைநீரில் கால் வைத்த தூய்மை பணியாளர் மரணம். சென்னையில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி, நுங்கம்பாக்கம், கோயம்பேடு, அண்ணாநகர், செனாய் நகர், அமைந்தகரை, முகப்பேர், பல்லாவரம், சென்னை ஏர்போர்ட், பம்மல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் வரலட்சுமி இறந்தார். ரோட்டில் தேங்கியிருந்த வெள்ளத்தில் மின்சார கேபிள் அறுந்து கிடந்துள்ளது. அதில் கால் வைத்தபோது வரலட்சுமி இறந்தது தெரிய வந்தது. நகரின் பல பகுதிகளில் இதுபோல வெள்ளம் தேங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச அளவாக ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 209 மில்லிமீட்டர் மழை பதிவானது. அடுத்த சில மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. டிக்டாக் செயலிக்கு மீண்டும் அனுமதியா? மத்திய அரசு விளக்கம். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா சீனா இடையிலான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு இந்தியா வந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி, பிரதமர் மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து பேசினார். சீனாவில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இந்த சூழலில் சீனாவின் பிரபல சமூக வலைதள செயலியான டிக்டாக்கை இந்தியாவில் மீண்டும் பயன்படுத்த முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. சீனாவை தலைமையிடமாக கொண்ட பைடான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் செயலியில் பதிவாகும் தகவல்கள் சீன அரசுடன் பகிரப்படுவதாக புகார் எழுந்தது. இதனால் கடந்த 2020ஆம் ஆண்டு அந்த செயலிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. தற்போது இந்தியா சீனா நெருக்கம் காட்டி வரும் சூழலில் மீண்டும் டிக்டாக் செயலியை மத்திய அரசு அனுமதிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாயின. ஆனால் இந்த தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. டிக்டாக் செயலிக்கான தடையை நீக்கும் எந்த உத்தரவையும் மத்திய அரசு பிறப்பிக்கவில்லை. இது தவறான தகவல் என தெரிவித்துள்ளது. ரோஹிங்கியாக்கள் கையில் ஆதார், இந்தியாவை நோக்கி பெரும் ஆபத்து. வங்கதேசத்தைச் சேர்ந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள்
நேபாளிகள் மற்றும் பிற வெளிநாட்டவர் போலி ஆதார் பெற்றுள்ளதாக உத்தரப்பிரதேச போலீசுக்கு ரகசிய தகவல் வந்தது. இவர்களுக்கு ஆதார் மற்றும் இன்னும் பிற இந்திய ஆவணங்களை தயார் செய்து கொடுத்த 8 பேர் கொண்ட கும்பலை உத்தரப்பிரதேச தீவிரவாத எதிர்ப்பு படை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் மாநிலங்களில் போலி ஆவணங்களை தயார் செய்து கொடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் சட்டப்படி இயங்கும் ஆதார் சேவை மையங்களில் முதலில் வேலைக்கு சேர்ந்து ஆதார் பதிவு செயல் முறைகளை கற்றுள்ளனர். அதன் பிறகு சேவை மைய பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடி அதன் மூலம் போலி ஆதார் அட்டை தயாரித்து கொடுத்துள்ளனர். பிறந்த பதிவு முதல் குடியிருப்பு சான்றிதழ் வரை இவர்களே போலியாக தயாரித்து அதன் பிறகு வெளிநாட்டினருக்கு ஆதார் அட்டை தயார் செய்து தந்த விவரங்களை போலீசார் சேகரித்துள்ளனர். ஒவ்வொரு போலி ஆதார் அட்டைக்கும் 2000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை பணம் வசூலித்திருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. போலி ஆதார் அட்டைகள் மூலம் வெளிநாட்டினர் பாஸ்போர்ட்டுகள், பிற இந்திய ஆவணங்களையும் பெற்றதும் அரசு திட்ட பயனாளிகளாகவும் மாறியதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து உத்தரப்பிரதேச தீவிரவாத எதிர்ப்பு படை போலீசார் மின்னணு கருவிகள், ஸ்கேனர்கள், போலி முத்திரைகள் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர். 8 பேர் மீதும் மோசடி, இறையாண்மைக்கு எதிராக செயல்படுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணை நடக்கிறது. 7 போர்களை நிறுத்திய என்னால் ரஷ்யா உக்ரைனை தடுக்க முடியல. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுவரை 7 போர்களை நிறுத்தியிருக்கிறேன். சில நாடுகளிடம் போர் துவங்கும் முன்பே பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறேன். அப்படி பார்த்தால் அந்த எண்ணிக்கை 10 இருக்கும். ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்த விரும்புகிறேன், ஆனால் அது கடினமாக இருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இணைந்து செயல்பட வேண்டும். இருவரும் சந்தித்து பேச்சு நடத்த வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்து சண்டையிட்டு மக்களை கொள்கின்றனர். அது முட்டாள்தனமானது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோயிலில் ஆவணி தேரோட்டம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா நடந்து வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று களை கட்டியது. அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தேரில் எழுந்தருளினார். முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தேர் 4 ரத வீதிகளில் உலா வந்து நிலையடைந்தது. தேருக்கு முன்பு யானை செல்ல பஞ்ச வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க தேரை இழுத்தனர்.